ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ் சைல்டு ஆக்ட் 2 சீன் 9 ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேர்கேசஸில் இந்த சீன் நடக்குது. ஆல்பஸ் வேகமாக பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஹாரியை தாண்டி போக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நான் இங்கேருந்து ஓடிடுவேன், நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவான். ஆல்பஸ் ஒழுங்கா பெட்டில் படு அப்படின்னு ஹாரி கத்துவான். நான் திரும்பவும் இங்கேருந்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டே இருப்பான். அண்ட் இந்த தடவை ரானால் என்னை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக அவன் கத்துவானா. என் பேர் எதுவும் இங்கே கேட்டுச்சா அப்படின்னு இப்போ ரானோட சத்தம் அங்கே கேட்டுட்ருக்கோம். என்னன்னு பார்த்தா ரான் அங்கே இருக்கிற படிக்கட் வழியாக மேலே ஏறி வந்துட்டுருப்பான். அவன் தலை சீவிருப்பான்ல, அந்த சைடு உச்சி எடுத்து சீவிருப்பான்ல, அதை நல்லா நீட்டாக அமுக்கி சீவிருப்பான். அவனோட ரோப்ஸ் அவனுக்கு இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அவனோட துணி, அவன் போட்டிருக்க துணி ஒரு மாதிரி ஓல்டு ஃபேஷன்டாக போரிங்காக அதே சமயம் ரெஸ்பெக்டபுளான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கிள் ரான், தேங்க் டம்பிள்டோர், இங்கே இப்போ ரொம்ப ரொம்ப தேவையானது உங்களோட ஜோக்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ரான் அவனோட 2 புருவத்தையும் சுருக்கிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருப்பான். ஜோக்ஸா? எனக்கு என்ன ஜோக்ஸ் தெரியும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜோக் ஷாப்பு தானே நடத்துகிறீங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ரான் இப்போது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக ஆகி நின்றுட்டுருப்பான். ஜோக் ஷாப்பா? வெல் நோ, என்னமோ எப்படியோ நான் உன்னை பிடிச்சிட்டேன், அதுவே எனக்கு போதும், ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் உனக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன், நீ சீக்கிரமாக நல்லா ஆகணுன்றதுக்காக. ஆனால் ஆக்சுவலி பத்மா ரொம்பவே நிறையா விஷயங்களை யோசிக்கிறா, ரொம்ப டீப்பாக நான் யோசிக்கிறத விட. அதான் அவள் உனக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா. ஸோ உனக்கு செட் ஆஃப் கில்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு இந்த பேட் பாய்ஸை, டாப் ரேஞ்ச் அப்படின்னு ரான் சொல்லிட்டு செட் ஆஃப் கில்ஸை எடுத்து ஆல்பஸ் கிட்ட காமிச்சிட்ருப்பானா. யார் பத்மா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். ஹாரி இப்போ நல்லா ஆல்பஸை புருவத்தை சுருக்கி வச்சுட்டு பார்த்துட்ருப்பான். உன்னோட ஆண்டி அப்படின்னு ஹாரி சொல்வான். எனது, எனக்கு ஆண்டி பத்மானி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. இப்போ பாருங்களேன் இங்கே என்னென்ன நடக்க போகுதுன்னு. இவன் மண்டையில் யாராவது கன்ஃபண்டஸ் ஸ்டாம்பை போட்டுட்டாங்களா என்ன அப்படின்னு ரான் இப்போது ஹாரியை பார்த்து கேட்டுட்டு தென் ஆல்பஸை பார்த்து, என்னோட ஒய்ஃப் பத்மா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ரொம்ப அமைதியாக பேசுவாளே, ஃபேஸ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவன் மேலே லைட்டாக மின்ட் ஸ்மெல்லும் வரும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு, பத்மா ஆல்பஸ் பஞ்சுவோட அம்மா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இப்போ ஹாரியை பார்த்து, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் பஞ்சுனால அவன் திரும்ப பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். நான் ஹவுலரை அனுப்பலான் தான் நினச்சேன், பட் பத்மா தான் நான் நேர்லேயே போகணும்னு சொல்லிட்டா. ஏன்னு தெரில, அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் நீங்கள் ஹெர்மோயினியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ரானுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. ஹெர்மோயினியா? நோ நோ நோ, மெர்லின்ஸ் பியர்ட் அப்படின்னு ரான் கத்துவான். கன்வீனியன்ட்லி ஆல்பஸ் அவன் கிரிஃபண்டோர் ஹவுஸில் தான் இருக்கான்ற விஷயத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு ஹாரி சொல்வான். அப்போது எஸ் வெல் சாரி மகனே, ஆனால் நீ ஒரு கிரிஃபண்டோர் தான் அப்படின்னு ரான் சொல்வான். ஆனால் நான் எப்படி கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு போனேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. நீ தான் சார்ட்டிங் ஹேட்டோட மனசை மாற்றி உன்னை அந்த ஹவுஸில் போட சொல்லிட்டியே, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ரான் கேட்பான். என்ன ஆனாலும் நீ கிரிஃபண்டோருக்குள்ளே போக மாட்டேன்னு பஞ்சு பெட்டு கட்டினா. அவன் முகத்தில் இருக்க சிரிப்பை வைப் பண்ணணுன்றதுக்காக நீ எப்படியோ கிரிஃபண்டோரை சூஸ் பண்ணிட்ட. ஆனால் நம்ம எப்போயுமே அவன்கிட்ட அப்படி தானே பண்ணுவோம், அவனை ரொம்ப கத்த விட்டுட்டு. ஆனால் நான் இப்படி சொன்னேன்னு பத்மா கிட்ட சொல்லிடாதப்பா, அவ்வளோதான் அப்படின்னு ரான் சொல்வான். பஞ்சுனா யார் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். ரானும் ஹாரியும் இப்போ ஆல்பஸை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. பிளட்டி ஹெல், உனக்கு சுத்தமாக கலண்டுருச்சா? நீயாவே இல்லை தானே? எனிவே நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன், இல்லைனா என்ன தேடி ஹவுலர் வந்துட போகுது அப்படின்னு ரான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவானா. லைட்டாக நடப்பானா. அப்போ ஒரு மாதிரி அவன் தடுமாறுவான். அவன் கொஞ்சம் கூட முன்னாடி ரான் எப்படி இருப்பான், ஆல்பஸை பொறுத்த வரைக்கும் ரான் அவன் எப்படி பார்த்துருக்கான் அந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. பட் இது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான். ஆல்பஸ், நீ இப்போ என்ன ட்ரை பண்ணாலும் என்ன பிளான் பண்ணாலும் அது ஒர்க் ஆக போகிறதில்ல, நான் என்னோட மனசை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு ஹாரி கத்துவான். பா, உங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே, முடியாது, உனக்கு மட்டும்தான் இங்கே சாய்ஸ் இருக்குது ஆல்பஸ், நீ இதை பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டுவ, புரிஞ்சுதா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆல்பஸ், நீ ஓகேவா இருக்கியா? இது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுல அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான். அவன் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டான் அண்ட் நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆல்பஸ் ஸ்கார்பியஸை நிமிர்ந்து பார்ப்பான். அவனோட இதயமே நொறுங்கின மாதிரி இருக்கும். அவன் இப்போ ஹாரி கூட சேர்ந்து நடப்பானா. நீ என் மேலே கோவமாக இருக்கியா என்ன? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். ஆல்பஸ் இப்போ நின்று திரும்பி ஸ்கார்பியஸை பார்ப்பானா. அது ஒர்க் ஆச்சா, அது ஏதாவது ஒர்க் ஆச்சா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். இல்லை, ஆனால்
ஆனால் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆல்பஸ் நீ இப்போ என்னத்தை உளறிட்டு இருக்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நீ இப்போவே அதை ஸ்டாப் பண்ணணும், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபைனல் வார்னிங் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஆல்பஸ் இப்போது அவங்க அப்பாவுக்கும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் பிஞ்சு போய் நின்றுட்டுருப்பான். என்னால் முடியாது ஓகேவா அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. உன்னால் என்ன முடியாது அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். ஜஸ்ட் அது நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது ஓகேவா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு ஹாரி கூட சேர்ந்து போயிடுவான். ஸ்கார்பியஸ் அங்கவே நின்று போன ஆல்பஸை பார்த்துட்ருப்பான். அவனோட இதயமே நொறுங்கி போயிடும். இதோட ஆக்ட் 2 Scene 9 ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேர்கேசஸில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் 2 Scene 10க்கு போகலாம். ஹாக்வர்ட்ஸ் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃபீஸில் இந்த சீன் நடக்குது. ப்ரொஃபஸர் மெகானகல் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க. ஹாரி ஃபுல் ஆஃப் பர்பஸோடு இருப்பான். ஜின்னிக்கு இப்போ எப்படி இருக்கணும்னு அதுக்கே தெரியாது. இந்த மரோடர்ஸ் மேப்பை பண்ணவங்க இதுக்காகலாம் இந்த மேப்பை பண்ணலை அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேரையும் இதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட போயிருங்க. அவங்க 2 பேரையும் பிரித்து வைங்க அப்படின்னு ஹாரி சொல்வான். ஹாரி, இதுதான் கரெக்டான டெசிஷன்னு நீ ஷோராக தான் சொல்கிறியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்டார்ஸோட அறிவாற்றல்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் பேன் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எப்போவுமே கோமாக இருக்கிற சென்டார். அவரோட தேவைக்கு தேவையில்லாமல் எதையாவது ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்வாங்க. நான் பேனை நம்புகிறேன். ஆல்பஸை ஸ்கார்பியஸ் கிட்டேருந்து தூரமாக வைங்க, அவனோட நல்லதுக்காகவும் மித்த எல்லாரோட நல்லதுக்காகவும் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஐ திங்க் இப்போ ஹாரி என்ன சொல்ல வரானா அப்படின்னு ஜின்னி சொல்ல வருமா. நான் என்ன மீன் பண்ணி சொல்கிறேன்னு ப்ரொஃபஸருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி ஃபைனலாக ஒரு மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவான். ஜின்னி ஹாரியை ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்கும். இந்த மாதிரிலாம் ஹாரி நம்மக்கிட்ட பேசுவானா அப்படின்னு ரொம்பவே அதை ஆச்சரியமாக பார்க்கும். ஆல்பஸை இந்த நாட்டில் இருக்க மிகப்பெரிய விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டாங்க. அவன் மேலே ஹெக்ஸோ இல்லைனா கர்ஸோ போடப்பட்டிருக்கதா யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ சொல்வாங்க. அண்ட் டம்பிள்டோர் என்ன சொன்னார்னா அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா. என்னது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ கேட்பாங்க. அவரோட போர்ட்ரேட் நாங்கள் பேசிக்கிட்டோம், அவர் ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னார், அதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருக்கும் போதே டம்பிள்டோர் இறந்து போயிட்டாரு. ஹாரி, இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். போர்ட்ரைட்ஸ் அதில் இருக்கிறவங்கள ஈவன் பாதி அளவுக்கு கூட ரெப்ரசன்ட் பண்ணாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ சொல்வாங்க. பாசம் என்னோட கண்ணை மறைச்சிருக்குன்னு அவர் சொன்னார் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்வான். இங்கே இருக்கிற ஹெட் டீச்சர்ஸோட போர்ட்ரைட்ஸ் எல்லாமே மெமாயர். நான் என்ன டெசிஷன் எடுக்க போகிறேனோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசமாக தான் இந்த போர்ட்ரைட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் அட்வைஸே இந்த பெயிண்டிங்ஸில் இருக்கிறவங்கள உண்மையான பர்சன்னு நம்பி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு. அண்டு உனக்கும் நான் அதே அட்வைஸ் தான் கொடுக்குறேன் ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்வாங்க. பட் அவர் சொன்னது சரிதான், எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி, இப்போ நீ ரொம்ப பெரிய ப்ரெஷரில் இருக்க. ஆல்பஸை தொலைச்சது, அவனை எல்லாருமா சேர்ந்து தேடினது, உன்னோட தழும்பு வலிச்சது வேற உனக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. பட் இப்போ நான் சொல்கிறத நம்பு ஹாரி, நீ இப்போ மிகப்பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆல்பஸ்க்கு முன்னாடியிலேருந்தே என்னை பிடிக்காது, மேலும் அவனுக்கு என்னை பிடிக்க சான்ஸ் இல்லை, ஆனால் அவன் சேஃபாக இருப்பான். நான் ரொம்ப பெரிய மதிப்போடு சொல்கிறேன் மினர்வா, உங்களுக்கு சொந்தமாக குழந்தை இல்லை அப்படின்னு ஹாரி அங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னி கத்திடும் ஹாரி அப்படின்னு. அதனால உங்களுக்கு எதுவும் புரியாது அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா. ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்பவே இப்போ ஹர்ட் ஆன மாதிரி இருப்பாங்க. என்னோட வாழ்நாள் முழுக்க நான் குழந்தைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மேப் என் பையன் எல்லா நேரமும் எங்கே இருக்கான்றதை உங்களுக்கு ரிவீல் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னு நான் கேள்விப்பட்டேன்னா இந்த ஸ்கூலுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை நான் கொடுக்குற மாதிரி வந்துடும். மினிஸ்ட்ரியோட ஃபுல் ஃபோர்ஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. பர்ஃபெக்டாக புரியுது அப்படின்னு அவங்க சொல்வாங்க. ஹாரி ஜின்னியை பார்க்கும். அவனுக்கு என்னாச்சு, என்ன மாதிரி அவன் ஆகியிருக்கான்னு ஜின்னிக்கு சுத்தமாக புரியலை. ஹாரி திரும்பி ஜின்னியை பார்க்கவே மாட்டான். இதோட ஆக்ட் 2 Scene 10 ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃபீஸில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் 2 Scene 11க்கு போகலாம். இந்த சீன் ஹாக்வர்ட்ஸில் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸில் நடக்குது. ஆல்பஸ் கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆவான். ஒரு மாதிரி லைட்டாக அன்ஷூராக தான் என்டர் ஆவான். எஸ், நம்மளோட ட்ரெயின் அப்ஸ்காண்டர் வந்துட்டாரு, ஃபைனலி நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாரா அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா.
ஹெர்மாயினி அப்படின்னு ஆல்பஸ் கூப்பிடுவான். அவன் ரொம்பவே ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்துட்டு இருப்பான். ஹெர்மாயினி அந்த கிளாஸ் ரூமில் முன்னாடி நின்றுட்டு இருக்கும். என்ன நீ ப்ரொஃபஸர் கிரேஞ்சர்னு கூப்பிடணும் பாட்டர் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். என்னோட பாவத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? பாடம் கற்றுக்க வந்திருப்பேன்னு நம்புகிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். பட் நீங்கள் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ஆச்சே அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. திரும்பவும் உனக்கு அந்த கனவாக வந்துட்டுருக்கா பாட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேட்ரோனஸ் சாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே பேச ஆரம்பிச்சிருமா. நீ தான் எங்களோட டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சரா அப்படின்னு அங்கே ஆல்பஸ் ரொம்பவே ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பானா. ஹெர்மாயினி அங்கே எரிச்சல் ஆயிரும். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உன்னோட கிறுக்குத்தனத்துக்காக கிரிஃபண்டோர்லேருந்து 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடுமா. நோ அப்படின்னு பாலி சாப்மேன் இப்போ வேகமாக எந்திரிச்சு நின்று கத்தும். அவன் இதை வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கிரிஃபண்டோர் ஹவுஸை சுத்தமாக பிடிக்காது, இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு பாலி சாப்மேன் கத்துமா. பேசாமல் உட்காரு பாலி சாப்மேன், தேவையில்லாமல் இதை மோசமாக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஹெர்மாயினி கத்துன உடனே பாலி சாப்மேன் நொந்து போய் சவுண்டை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருமா. அண்ட் நீயும் அவள் கூட போய் சேர்ந்து அமைதியாக உட்கார ஆல்பஸ் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஆல்பஸை பார்த்து சொல்லுமா. ஆனால் நீ இப்படிலாம் சுடுன்னு மீனாக இருக்கவே மாட்டியே அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. நான் இப்படி சிடுன்னு மீனாக இருப்பேன்றத ஆல்பஸ் பாட்டருக்கு அஷ்யூர் பண்ணுறதுக்காக கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து திரும்ப 20 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடும். இப்போ மட்டும் நீ அமைதியாக இங்கே உட்காரலன்னு வச்சுக்கோ ஆல்பஸ் அப்படின்னு யான் ஃப்ரெடரிக்ஸ்ன்ற பையங்க பயங்கரமாக கத்துவானா. ஆல்பஸ் அமைதியாக போய் உட்காந்துருவான். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கலாமா அப்படின்னு அங்கே ஆல்பஸ் இப்போ கேட்க வருவானா. நோ, நீ எதுவுமே சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு உட்காரு பாட்டர், இல்லைனா உன்கிட்ட கொஞ்சம் இருக்கிற பாப்புலாரிட்டியையும் நீ இழக்கிற மாதிரி ஆயிரும். நான் இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். பேட்ரோனஸ்னா என்னன்னு உங்களில் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு கூட தெரியாதா? உங்களை மாதிரி ஒரு டிசப்பாயிண்டிங்கான பேட்சை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுமா, ஒரு மாதிரி தின்னாக ஸ்மைல் பண்ணுமா. அது உண்மையாகவே அவங்க ரொம்ப மீனாக இருக்கிற மாதிரி, ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை, இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. ரோஸ் எங்க, நீ எப்படி ரெடிகுலஸாக நடந்துக்கிறேன்னு அவன் உனக்கு சொல்லுவா அப்படின்னு ஆல்பஸ் இப்போ கத்துவானா. யார் ரோஸ், உன்னோட இன்விசிபிளான ஃப்ரெண்டா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி, உன்னோட பொண்ணு அப்படின்னு ஆல்பஸ் இப்போ கத்தும் போது தான் அவன் ஒரு விஷயத்த அங்கே ரியலைஸே பண்ணுவான். அஃப்கோர்ஸ், ஏன்னா நீயும் ராணும் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே, ரோஸ் எப்படி அப்படின்னு ஆல்பஸ் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், கிரிஃபண்டோர்லேருந்து 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அண்ட் இன்னொரு தடவை யாராவது என்னை இங்கே இன்டரப்ட் பண்ணிங்க 100 பாயிண்ட்ஸை எடுத்துருவேன் அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டு அந்த ரூமில் சுற்றி அப்படியே பார்க்குமா. அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கூட 1 இன்ச்சு கூட நகரவே மாட்டாங்க. குட். பேட்ரோனஸ் ஒரு மேஜிக்கல் சாம். உங்களோட மோஸ்ட் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை ஒரு அனிமலோட ஷேப்பில் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். உங்களால் பேட்ரோனஸை கான்ஜூர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே பாடம் நடத்த ஆரம்பிச்சிடும். இதோட ஆக்ட் 2 சீன் 11 டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு இங்கே குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன மாறி இருக்குன்னு. வாங்க நம்ம இப்போ அப்படியே ஆக்ட் 2 சீன் 12க்கு போகலாம். ஹாக்வர்ட்ஸ் படிக்கட்டில் இது நடந்துகிட்ருக்கு, ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேர்கேசஸில். ஆல்பஸ் இப்போது கோட்டையில் இருக்கிற படிக்கட்டில் ஏறுவானா. சுற்றி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் ஏறுவான். அந்த படிக்கட்டு இப்போது மூவ் ஆக ஆரம்பிக்குமா. பார்த்தா ஸ்கார்பியஸ் இன்னொன்று ஒரு படிக்கட் வழியாக அவன் இறங்கிட்டு இருப்பானா. அவன் அங்கே வர ஆல்பஸை பார்த்துருவானா. பார்த்துட்டு அப்படியே அவன் நின்றுவான். மேடம் ஹூச் இப்போ பின்னாடி இருந்து வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க ஆல்பஸை மூவ் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸ்கார்பியஸ் அவங்களுக்கு வழி விட்டு பின்னாடி நகண்டு வந்து நின்றுவானா. அவனுக்கு அவ்வளோ லோன்லியாக இருக்கும், ரொம்ப லோன்லியாக இருக்கும். இப்போ ஸ்கார்பியஸ் நின்றுட்டுருக்கிற படிக்கட்டும் ஆல்பஸ் நின்றுட்டுருக்கிற படிக்கட்டும் அப்படியே மூவ் ஆகி வந்து ஜாயின் ஆகுமா. அதில் மேடம் ஹூச் நடந்து போயிடுவாங்க. அந்த படிக்கட்டில் இப்போ ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே அவங்க நின்று ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்களா. திரும்பவும் அந்த படிக்கட்டு மூவ் ஆகி வேறு திசையில் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்கும், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக, அவ்வளோ வலிச்சிட்ருக்கும். 2 பேருமே ஒரு துளி கூட சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க. இதோட ஆக்ட் 2 சீன் 12 ஹாக்வர்ட்ஸ் ஸ்டேர்கேசஸில் நடந்த சீன் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப குட்டி சீன் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ஆக்ட் 2 சீன் 13 and 14 வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, Tales by Minnie.